கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஏசாயா 49 அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இரவு நேரத்திலே கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ என்று எந்த குடும்பத்தில் இந்த இரவு நேரத்தில் யோசித்தீங்களோ, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. சில குடும்பத்தில் பிரச்சனை தலைக்கு மேலே போன உடனே ஒன்று யார்கிட்டயோ சொல்லி புலம்பணும், அப்படி இல்லைன்னா யார்கிட்டயோ சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இந்த இரவு நேரத்தில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை சில குடும்பத்தில் புலம்பிட்டு இருக்கிறீங்களா? நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அவருடைய உள்ளங்கையிலே நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். நம்ம எந்த நாட்டுக்குள்ளே இருக்கோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த இடத்துல தனிமையில் இருக்கோம், எந்த இடத்துல பிரச்சனையில் இருக்கோம், நம்மளோட வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருக்கிறோம், எல்லாம் தேவனுக்கு தெரியும். தேவனுடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க போயிடும். நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும் தேவன் நமக்கு தருவார். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். நம்ம எந்த சூழ்நிலையிலே இரவு நேரத்திலே நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க போயிடும் தேவனுக்கு தெரியும். நம்ம இதயத்தினுடைய எல்லா பாரத்தையும் தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம். நைட்டு படுத்து தூங்கும்போது ஜெபித்து கையில் பைபிள் எடுத்து வாசிட்டு படுத்து தூங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். சீக்கிரமாக படுத்து தூங்கினால் அதிகாலையில் எந்திரிக்க முடியும். நைட் நேரத்தில் செல்ஃபோன் பார்த்தா தேவையில்லாமல் சொப்பனங்கள், நேரம் வேஸ்ட்டு. அப்புறம் காலையில் எந்திரிக்க முடியாது. அப்புறம் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லை குழப்பங்கள். நைட்டு ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறம் செல்ஃபோனை ஃபுல்லாக ஓரமாக வச்சுருங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஒரே ஒரு குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கிறீங்க. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் இரவு நேரத்திலே தேவன் உங்களுக்கு தருகிறார். நான் உன்னை மறப்பதில்லை. சொல்ல முடியாத அளவுக்கு இருதயம் ஃபுல்லாக காயம், வேதனை, கஷ்டத்தின் மத்தியில் இணைந்திருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை எல்லாரும் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். இந்த இரவு நேரத்திலே நான் உன்னை மறப்பதில்லை சொல்லி உங்களுக்கு விசேஷமாக வாக்குத்தத்தங்களோடு உங்களோடு பேசுகிறார். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஒருவேளை எல்லாராலும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, தனிமை, எந்த சூழ்நிலையும் சரி, என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். அதனால் தேவனுக்கு தெரியும், அவருடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம். ஏற்ற நேரம் வரும்போது நம்மளை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருப்போம். இரவனத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது. நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நிமிஷம் வரை எங்களுக்கு ஜீவனை தந்து, கிருபை தந்து, எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் பாதுகாத்து அப்போ பத்திரமாக எங்களை அழைத்து கிருபைக்கா நன்றிப்பா. கர்த்தரை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் தள்ளி போனோமோ எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்க. எல்லா அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க. மீறுதலை மன்னிச்சிருங்க. குறைகள், குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க.
இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. இணைந்துகிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் வேலை அடைத்து பாதுகாத்துள்ளாங்க. எந்த குடும்பத்தில் கடனில் கஷ்டத்தின் மத்தியில் ஜெபிக்கிறவங்களோ கர்த்தர் ஒரு மனமாற்றம், அந்த குடும்பத்தில் ஒரு விடுதலை, அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம், அவங்களோட வாழ்க்கையில் கடன்லேருந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு, எந்த சிறையிருப்பில் இருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்ப்பா. எப்போ பார்த்தாலும் அப்பா குடும்பத்துடைய காரியங்களை யோசித்து 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 சில நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்க. அது எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வதிங்க, கற்பத்துணி ஆசீர்வதிங்க, குடும்பத்தில் எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்தில் பிரிந்திருக்காங்களோ பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வழக்கத்தில் உதவி செய்யும். சமாதானத்தை பெற்று வழக்கத்தில் உதவி செய்யுங்க. மாந்திரியத்தில் பிள்ளை சுனித்தில் ஏவலில் எந்த குடும்பத்தை கட்டப்படுத்தாங்களோ அந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ இரவணத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. உங்களுடைய சமூகத்தில் கண்விழிக்க கிருபை தாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கூடங்க. எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்துட்டாங்க. எல்லாரையும் கர்த்தர் வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்கள் நாம மட்டுமே விடுத்தோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. யாரெல்லாம் பலவீனத்திருக்காங்களோ பூரண சுகம் தாங்க, பூர்ண விடுதலை தாங்க. நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் வெளியில் இருக்காங்கப்பா. யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்டில் அப்பா டிரைவிங் லைனில் இருக்காங்களோ எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாட்டும். உங்களோட ரத்த குட்டிகளை வேலையடைங்க. சீக்கிரமாக படுத்துங்க. அது கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இரவு மூலமாக ஜெபிக்கிறோங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கர்த்தர் பிரியமானபடி நாங்கள் வாழ்ந்தா போதும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேச வேண்டாம். எந்த ஒரு மனுஷனை பிரியப்படுத்தாமல் அப்பா தேவனுக்காக உண்மையா வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவணத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தரே ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் எடுத்தோம். படிக்கிற பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னா சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னா கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதாகாலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064189 கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.